விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் என்பது அனைத்து அரசாங்கங்களுடைய கொள்கை. விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் என்று சொன்னால் கல் இறக்குவதற்கு அனுமதி வேண்டும். கல் இறக்க அனுமதி கொடுத்தால்தான் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும். சும்மா சொன்னா போதுமா? விவசாயிகள் வருமானம் அதிகப்படுத்தணும் சும்மா சொன்னா போதாது. இல்லை, அரசினுடைய கொள்கைகள் தான். மரவள்ளிக்கிழங்குகளை எத்தனை நாள் தயாரிக்கணும், கரும்பலை எத்தனை நாள் தயாரிக்கணும், பெட்ரோலுக்கு பதிலாக எத்தனை நாள் பயன்படுத்தணும், அப்பதான் விவசாயத்தை தூக்கி நிறுத்த முடியும். இன்னைக்கு தொழில் விவசாய தொட்டோம்னு சொன்னா இன்னைக்கு தொழில் ரொம்ப சிரமப்படுறோம். தொழில கொங்கு நாட்டில் இருக்கிற அத்தனை தொழிலும் இன்னைக்கு மோசமா இருக்கு. ஜவுளி தொழிலா இருந்தாலும் சரி, லாரி தொழிலா இருந்தாலும் சரி, ரிக்கா இருந்தாலும் சரி, கோவையை சுற்றி இருக்கிற என்ஜினியரிங் தொழிலா இருந்தாலும் சரி, அல்லது கோழிப்பண்ணையா இருந்தாலும் சரி, எல்லா தொழிலுமே மோசமா இருக்கு. யாருமே தங்களுடைய வாரிசை அந்த தொழிலை ஈடுபடுத்த விரும்பவில்லை. அதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு தொழிலை பாதுகாப்பதற்காக பல்வேறு விஷயங்களை செய்யணும். ஜவுளி தொழில் அழிதுன்னு சொன்னா கண்டிப்பா அரசினுடைய கொள்கை தான் காரணம். ஒன்றிய அரசினுடைய கொள்கை தான் காரணம். இங்க ஒருத்தர், அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, திருவிளையாடல்ல நாகேஷ் சொல்லுவார், குறை சொல்லியே பெயர் வாங்க முயற்சிக்கிற புலவர். குறை சொல்லியே பெயர் வாங்குற முயற்சி செய்கிற புலவர் ஒருத்தர் இப்ப தமிழ்நாட்டில் அரசியல்வாதியா மாறி இருக்கார். குறை சொல்றதுதான் அவருக்கு வேலை. ஆக்கப்பூர்வமா ஒன்றும் செய்ய மாட்டார். ஒன்றிய அரசு ஜவுளி கொள்கையில திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்னா அவர் போய் செய்யணும். அதை செய்யறது கிடையாது. இப்படி பல்வேறு டோல்கேட் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு டோல்கேட் எடுத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் 60 டோல்கேட் இருக்கு. 6500 கிலோமீட்டர் தான் சாலை இருக்கு. அதுக்கு 60 டோல்கேட். மகாராஷ்டிரால 76 டோல்கேட் இருக்கு. ஆனா அங்க 18,000 கிலோமீட்டர். தமிழ்நாடு மாதிரி 3 மடங்கு சாலை நீளம் இருக்கு. ஆனா டோல்கேட் பார்த்தீங்கன்னா 76 தான் இருக்கு. நம்மளை விட கொஞ்சம் மேலதான் இருக்கு. பெருந்துறையில் நின்று கொண்டு பெருந்துறை சிப்காட்டினுடைய சாயக்கழிவு பிரச்சனையை பேசாமல் இறங்க முடியாது. கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சாயக்கழிவு பிரச்சனையிலே மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று. சாயக்கழிவு பிரச்சனையும் தீர்க்க மாட்டேங்கிற, எய்ம்ஸ் மருத்துவமனையும் பெருந்துறைக்கு கொண்டு வர மாட்டேங்கிற, இதையும் பண்ண மாட்டேங்கிற, அதையும் பண்ண மாட்டேங்கிற, இப்படி எதுவுமே பண்ணாம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்சர். இன்னைக்கு உலக புற்றுநோய் தினம். உலக புற்றுநோய் தினத்தில் நான் போய் உள்ள பார்த்தேன்னு சொன்னா கொங்கு மண்டலத்தில் 21 தனியார் கேன்சர் ஹாஸ்பிட்டல். தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் தான் அதிகம். 21 புற்றுநோய் மருத்துவமனை. அப்ப என்ன காரணம்? புற்றுநோய் அந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சாயக்கழிவு தான் காரணம். அதற்கான தீர்வை காண்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். 45% மேல ஜிடிபியில கொங்கு நாடு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது. 45% மேல. நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் பல மாவட்டங்களை பிரிச்சிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தை பிரிச்சு திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் 3ஆ பிரிச்சிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தை பிரிச்சு அரியலூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தை பிரிச்சு தென்காசி மாவட்டம், விழுப்புரத்தை பிரிச்சு கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரத்தை பிரிச்சு செங்கல்பட்டு. ஆனா கோயம்புத்தூர் பெரிய மாவட்டம் இல்லையா? ஈரோடு பெரிய மாவட்டம் இல்லையா? சேலம் பெரிய மாவட்டம் இல்லையா? இந்த 3 மாவட்டத்தையும் பிரிப்பதற்கு என்ன தயக்கம்? சின்ன சின்ன மாவட்டங்கள், அதையெல்லாம் பிரித்திருக்கிறீர்கள். பெரிய மாவட்டங்களை ஏன் பிரிக்க கூடாது? பிரிப்பார்கள், பிரிக்க போகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அந்த செய்தி வேகமாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும். பெரிய மாவட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு சிறிய மாவட்டங்களாக பிரிக்கப்பட வேண்டும்.